காலம் ஆடியன்ஸ் ரவுண்டு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நாளைக்கு கிறிஸ்துமஸ். நம்ம எப்பவுமே கடவுள்கிட்ட போய் என்ன கேட்போம்னா, ஆசீர்வதிங்கன்ட்டு. உண்மையான ஆசீர்வாதம்னா என்ன, ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா என்ன, இந்த கேம் மூலமா கேமுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நான் ஆசைப்படுறேன். கேம் என்னன்னா, 4 வசனம் சொல்றேன். யாருனாலும் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். 4 வசனம் தான். இந்த 4 வசனத்தின் மூலமா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. கரெக்ட். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஆண்டவர்கிட்ட போய் சீஷர்கள் ஆண்டவரே எங்கள் விசுவாசங்களை வர்த்திக்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், நீங்க இந்த செடிய தூக்கி அந்த கடல்ல போய் விடுன்னு சொன்னா கூட அது அப்படியே செய்யும் சொல்லுவாரு ஆண்டவர். ஆண்டவர் பெரிய விசுவாசம் சொல்லல, உறுதியான விசுவாசம் சொல்லுவாரு. அதான் நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படுகிறவர் நிச்சயமா இருக்குது. இதை நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொன்னா, ஆண்டவர் எப்பவுமே ஜெபம் பண்ணும் போதோ இல்லாட்டா யார்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாருன்னா, பிதாவே நீர் எப்போதும் செய்கிறீர், அதற்காக நன்றி என்று சொல்லுவாங்க. எப்பவும் செய்யுங்கன்னு கேட்க மாட்டாங்க, நீங்க செய்வீர் அதனால நன்றின்னு சொல்லுவாரு. உங்களுடைய விசுவாசம் எப்ப தெரியும்னா, நீங்க எவ்வளவு தூரம் துதிக்கிறீங்களோ அதுல தெரியும். ஜெபம் பண்றதுல எப்பவும் துதிக்கிறதுல தெரியும். ஆண்டவரே நீங்க எங்க செய்வீங்க, அதுக்காக நன்றின்னு சொல்றதுல விசுவாசம் இருக்கு. அடுத்து விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. சரி, இத நான் எதுக்கு எடுத்தேன்னா, இந்த மத்தேயு 5:6-7 இது கிறிஸ்தவங்களுக்கு அடிப்படையா கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய அதிகாரங்கள். இது ஆண்டவருடைய மலை பிரசங்கம். இதுல தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி, அவருடைய ராஜ்யத்தை எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு ஆண்டவர். அதுலயும் இந்த வசனம் எதுக்கு எடுத்தேன்னா, இந்த வசனம் ஒரு கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க, நம்ம கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய விதி. இதுல என்ன போட்டுருக்கோம்னா, இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களுமான்னு போட்டிருக்கோம். இதுல என்ன இருக்குன்னா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளே நீங்களே அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நமக்கு யாரும் கெட்டது பண்ணணும் அப்படின்னு யாரும் விரும்ப மாட்டோம், கெட்டது செய்யணும் அப்படின்னு யாரும் விரும்ப மாட்டோம். ஆனா அவர் என்ன சொல்றா, அதே நீங்க மத்தவங்களுக்கு செய்யுங்கன்னு விரும்பாரு. இதை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். அடுத்தது என்னன்னா, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி, இந்த வசனம் எதுக்கு சொன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். ஆனா இந்த வசனத்தை இந்த காலத்துல தப்பா பயன்படுத்துறாங்க. அது எப்படி தப்பா பயன்படுத்துறாங்கிறத நான் சொல்லியிருந்தேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் போட்டிருக்கு. எல்லாரும் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அந்த அப்பொழுதுங்கிற வார்த்தையை எடுத்துட்டு ஏனென்றால் போட்டிருந்தாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், ஏனென்றால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எல்லாரும் போட்டிருந்தாங்க. இந்த ஏனென்றால் போடுறதால என்ன ஆச்சுன்னா, நான் உங்களுக்கு கடவுள் இது நான் இந்த காலத்துல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, நான் உங்களுக்கு பணம் தரேன், நான் உங்களுக்கு உலக பிரமாணமா ஆசீர்வாதங்கள்லாம் தரேன், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு மாறிடுச்சு. அப்படிதான் இந்த காலத்துல நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது, அது தப்பு. ஆனா அதான் தெளிவா கொடுத்திருக்காரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது அற்ப காரியம். உலக பிரகாரமா நம்முடைய தேவைகள், நமக்கு தேவையான எல்லாமே, வேலை எல்லாமே ஆண்டவர் அதெல்லாம் அற்ப காரியங்கள். அற்ப விசுவாசியே, இவையெல்லாம் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அப்புறம் காட்டு புஷ்பங்களை உடுத்தி இருக்கிறேன், இதெல்லாம் அற்ப காரியங்கள். அவர் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, இதை குறித்து நீங்கள் கேளாமலும் இருங்கள்னு சொல்லுவாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா என்ன சொல்றா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஆனா நம்ம இப்ப என்னன்னு பாக்கலாம்னா,
நமக்கு தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடுறதுல சந்தோஷம் இருக்கா, இல்ல அந்த செகண்டா இருக்கிற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னதை நினைச்சா சந்தோஷமா இருக்கா நம்ம எண்ணி பார்த்துக்கலாம். அதாவது பணம், காசு, உலக பொருட்கள் நினைச்சா சந்தோஷமா இருக்கா, இல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுறதுல சந்தோஷமா இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போறது சந்தோஷமா இருக்கா, இல்ல உலக பிரகாரமா காசு சேர்க்கிறத இல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கறதுல சந்தோஷமா இருக்கான்னு எண்ணி பார்க்கலாம். அப்புறம் கடைசியா கிறிஸ்து மூலமாக தமக்கு சுகார பத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். எபேசியர் படி நான் படிக்கிறேன். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுகார பத்திரராகும்படி முன் குறித்திருக்கார். நான் முதல்ல சொன்ன மாதிரி உலக பிரகாரமா ஆசீர்வாதங்கள் ஒரு பக்கம் இருக்கும், அது ஆண்டவர் கூட கொடுத்துருவாரு. அப்ப நம்ம என்னதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் நமக்கு என்னதான் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாருன்னு நிறைய பேர் கேட்கலாம். பவுல் அழகா எழுதுவாரு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. பவுல் பெரிய பணக்காரராக ஆகல, ஆண்டவரோடு அவ்வளவு நெருக்கமாக உறவு கொண்டிருந்தவர். அவர் எழுதுறாரு, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். 3வது வசனத்துல எழுதியிருப்பாரு. அவர் என்ன ஆசீர்வாதம் சொல்றாருன்னா, முதல்ல நான் ஒரு ஆசீர்வாதம் சொல்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்து கொண்டது முதல்ல நம்ம பெற்றுக்கொண்ட பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இல்லாம நம்ம பாவனிப்பு இல்லை, எதுவும் இல்லை. அது முதல்ல நம்ம பெற்றுக்கொண்ட பெரிய ஆசீர்வாதம். அடுத்த 4ஆம் வசனத்தை பார்த்தா, அவர் உலக தோற்றத்துக்கு எபேசியர் 1:4 பார்த்தா, அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்ம அவர் நினைச்சிருக்காரு. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நம்மளை நினைச்சிருக்காரு. அதான் அது நம்மளுடைய பெரிய ஆசீர்வாதம். நம்ம இப்போ பிறந்து 20 வயசு ஆகலாம், 25 வருஷம் ஆகலாம். ஆனா ஆண்டவர் 4000 வருஷத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் நம்மள அவர் நினைச்சிருக்காரு. இது பெரிய ஆசீர்வாதம். அடுத்து இன்னொன்னு குறிக்கும் போது சுகார புத்திரராகும்படி முன்னு குறித்திருக்கிறார். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அவ்வளவு விசுவாசம் இல்லை எல்லாரையுமே ஆண்டவர் சர்வன் வேலைக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. மோசே அடியானே என்று சொல்றாரு. ஆனா நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம், அவங்க அப்பான்னு கூப்பிடுற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அடுத்து அவருடைய இரக்கத்தினாலே பாவமன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதத்துல அநேக சந்தோஷங்கள் உண்டு. இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறாரு. இதைத்தான் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. இதுல இருக்க சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. உங்க உள்ளங்கையில வந்திருக்காரு. இந்த ஆசீர்வாதங்கள் தான் நாளைக்கு கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நீங்க கேட்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லி. அப்புறம் வின்னர்ஸ்க்கு சின்ன பிரைஸ்